வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரிகளுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றின ஒரு முழுமையான அனாலிசிஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படுமா என்பன பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிற்று என்பன பற்றி இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் முதுகலை பட்டதாரிகளுடைய ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக நடக்கும். அடுத்த 30 நாட்களில் முதுகலை பட்டதாரியுடைய பணி நியமனங்களை முடிக்கவே போகிறாங்க. இதற்கான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக விரைவில் வெளியிட போகிறாங்க. அடுத்த 30 நாட்களில் இந்த பிஜிடிஆர்போடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வச்சு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த ஜனவரி இறுதி பிப்ரவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் பெற்று அவர்கள் போஸ்டிங்ஸில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ அதே தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார பிஜிடிஆர்புடைய ஆசிரியர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் என்பது கிடைக்கப்பெற்ற ஒரு உண்மையான தகவல். அதனால் கவலையை விடுங்க. இனி வரும் காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக அமையும். முதுகலை பட்டதாரியில் முதற்கட்டமாக நான் சொல்லிடுறேன். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் 1996 பணியிடங்கள். ரொம்ப ரொம்ப லீஸ்டான வேக்கன்சிஸ்னால் அது இதுதான் அப்படின்றத எல்லார் தரப்பிலுமே சொல்லலாம். ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வேக்கன்சிஸ் உயர்வை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. நிறைய வேக்கன்சிஸாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது ஒவ்வொரு பாடவாகரையாகவும் ஒரு 500 வேக்கன்சிஸாவது உயர்த்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லா பாடத்துக்குமே சேர்த்து ஒரு 500 வேக்கன்சிஸ் உயர்த்தினா கூட பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒரு 500லேருந்து ஒரு 1000 வேக்கன்சிஸ் மினிமம் உயர்த்தினா கூட நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பயன்பெறுவார்கள். ஏன்னா கடந்த 2-3 ஆண்டுகளில் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம நம்பலாங்க. ஸோ பிஜிடிஆர் காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும், நம்பிக்கை வைங்க. அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க. ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே செகண்ட் சிவிலிஸ்ட் வெளியிட்டுருவாங்களா அப்படின்னு நிறைய மக்கள் கேள்வி மேலே லட்சக்கணக்கான கேள்வி கேட்குறீங்க. எங்களுக்கெல்லாம் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வரல, நீங்கள் ரெடியாக இருக்கீங்க செகண்ட் சிவிலிஸ்ட்டுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு நிச்சயமாக இவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நிறைய பீப்புள்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு மட்டும்தான் ப்ரொவிஷன். ஏன்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க செலக்டட் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுடைய பெயர்கள் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா விடுபட்ட பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுபட்ட பெயர்களுடைய பெயர்களும் இதில் சேர்க்கப்படும். கவலையை விடுங்க மக்களே. உங்கள் பெயர் பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டில் இல்லை, நான் ரிசல்ட்டில் குவாலிஃபை ஆகிருக்கேன், சிவி லிஸ்ட்டில் இல்லைன்னா அப்படி இருக்கிற விடுபட்டவர்களுடைய பெயர்கள் இதில் நிச்சயமாக சேர்க்கப்படும். இது உண்மையான ஒரு தகவல். இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் என்னென்னா நடக்கிறது, எங்கே தான் போய் கொண்டிருக்கிறது, இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு எல்லாருமே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நிச்சயமாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தர ஆணைகளை விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே இதெல்லாமே நடக்கும்னு நம்பிக்கை வைங்க.
அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். அப்படி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடக்க இருக்குங்க. ஸோ இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாமே தொடர் போராட்டத்தில் இருக்காங்க. அப்படி தொடர் போராட்டத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கண்டிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அது நடக்கும், பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.